ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு தீபாவளி, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவரும் சேஃபாக பட்டாசுலாம் வச்சுட்டு ஹாப்பியாக இருங்க எல்லாரும். ஸோ இன்னைக்கு என்ன ரிவ்யூ பண்ண போகிறேன்னா, ஒன்னேர்லேயே ஃபேமஸ்லாம் இல்லை. ஒன்று ஜம்சம், ஒன்று தலப்பாக்கட்டு பிரியாணி. இந்த பிரியாணி ரெண்டும் கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி உங்கள் ரெண்டு பேர் ரேட்டும் 140 இவங்க ஈக்குவலாக தான் வச்சுருக்காங்க. யார் பிரியாணி பெஸ்ட்டு அப்படின்றத பார்க்கலாம். அந்த ரேட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒர்த்தான்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிரியாணி பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம என்னன்னா தலப்பாக்கட்டு பிரியாணி ஏதோ இருந்தாலும் நம்ம ப்ரூஃபோட தான் பேசணும். பார்த்தீங்கன்னா அவங்களோட தலப்பாக்கட்டு பிரியாணின்ற பிராண்டே போட்டு மேலே இது பண்ணியிருக்காங்க. ஒன்னேர்லேயே இந்த பிரியாணியை டாமினேட் பண்ணுறது ரெண்டே பேர் தான். ஒன்று தலப்பாக்கட்டு பிரியாணி, ஒன்று ஜம்சம் பிரியாணி. அனல் பறக்க இருக்குது. இப்போ பீசஸ்லாம் எவ்வளோ பீசஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு பீஸ் இருக்குது, இது லெக் பீஸ் மாதிரி தெரியுது. அப்புறம் ஒரு 2 சின்ன பீஸ் வச்சுருக்காங்க, ஒரு எக் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, ஒரு கத்திரிக்காய். இப்போ டேஸ்ட் வைஸு நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இல்லை ரைஸ்லாம் நல்லா புது ரீதியாக இருக்குது. டேஸ்ட் மட்டும் பார்ப்போம். ஒரு ஃபஸ்ட்டு பைட் வைக்கும்போது ஒரு மீடியமாக மசாலா செட்டிலாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் குக் ஆகிருக்கு சிக்கன் பீஸ். அதை சிக்கன் பீஸும் பிரியாணியும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு செட்டில்டான ஃபீல். வெளில பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை. இந்த மழைக்கும் சூடான பிரியாணிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் ஒன்று கனெக்ட் ஆகுது. சொல்லி இப்போ ரைத்தா ப்ளஸ் பிரிஞ்சாலை ரைட்டாக போட்டு அடிக்கும் போது பிரிஞ்சால் அவ்வளோ கன்சிஸ்டன்ஸாக இல்லை, ஒரு நார்மலாக இருக்குது. ஆனால் இது கூட சேர்த்து சாப்பிடும் போது ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பீஸ் நம்ம லக்காச்சு இருக்கும்.